என்னோட தீமினல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த வாட்டி இண்டிபெண்டன்ஸ் டேக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சுதந்திர போராட்ட வீரர்களை பத்தி எழுதி அனுப்புங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க எழுதினதெல்லாம் தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. சுதந்திர போராட்டத்தில் தங்கள் இன்னுயிரை நீத்த தியாகிகளை பற்றி தான் இங்கு பேச வந்துள்ளேன். வாணிபம் என்ற பெயரால் இந்திய திருநாட்டில் நுழைந்து நமது இயற்கை செல்வங்களை எல்லாம் கபளீகரம் செய்யும் நோக்கத்தோடு தங்கள் படைபலத்தை கொண்டு நம்மை அடிமைகளாக்கி இந்திய மக்களையும் அதன் தலைவர்களையும் கொன்று குவித்த ஆங்கிலேயரின் செயலை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்களை எதிர்த்து போராடியதே இந்திய சுதந்திர போராட்டம். திருநெல்வேலி காட்டாங்குளம் சீமையின் ராஜா மாவீரன் அழகு முத்துக்கோள் வரி கொடுக்க மறுத்த காரணத்தால் ஆங்கிலேயரின் பீரங்கில் வாயில் வைத்து சுடப்பட்டதும், புரட்சி வீரன் பூலித்தேவன் வரி கொடுக்க மறுத்ததால் ஆங்கிலேயரின் அடக்குமுறையால் அல்லல்பட்டதும், வரி கொடுக்க மறுத்த பாஞ்சாலக்குறிச்சியின் பாளையக்காரர் வீர பாண்டிய கட்டபொம்மன் கயத்தாறு என்ற இடத்தில் தூக்கிடப்பட்டதும், சிவகங்கை சீமை மருது பாண்டிய சகோதரர்கள் சின்ன மருது பெரிய மருது ஆகிய இருவரையும் 1801 செப்டம்பர் மாதம் 30 தூக்கிடப்பட்டதும் இந்திய சரித்திரத்தின் கருப்பு நாட்கள் அல்லவா. வெள்ளையனே வெளியேறு என்ற போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காகவும் வரிகோடா இயக்கத்தில் கலந்து கொண்டதற்காகவும் அண்ணல் காந்தி அவர்களுக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை. கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நாட்டு விடுதலைக்காக சுமார் 10 ஆண்டுகள் சிறை கொடுமை அனுபவித்த நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வீசிய குற்றத்திற்காக பஞ்சாப் சிங்கம் பகத்சிங், சுகதேவ் மற்றும் ராஜகுரு ஆகியோர் தூக்கிடப்பட்ட கொடுமை இந்திய மக்களின் ஆவேசத்திற்கு அடிக்கோடியது. கோபால கிருஷ்ண கோகுலே, இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல், கர்ம வீரர் ஏழை பங்காளர் காமராஜர், கோவை சிறையில் வாடி அங்கு மாடுகளுக்கு பதிலாக செக்கிழுத்த வ.உ. சிதம்பரனார் பிள்ளை, தனது எழுத்துக்களாலும் கவிதைகளாலும் நாட்டுப்பற்றை உருவாக்கிய சுப்பிரமணிய பாரதியார், தொழுநோயை சிறை கொடுத்த பரிசாக எண்ணி வெளியே வந்த சுப்பிரமணிய சிவா, மடிந்து வரும் நிலை வரையினும் தடியடிகளை தாங்கி கையேந்தி எனது கொடியை கீழே விடாமல் காத்து நிற்பேன் என்ற திருப்பூர் குமரன், கொடூரன் கலெக்டர் ஆக்ஸ் துரையை கொண்டு தன்னையே சுட்டு கொண்ட வாலிபன் வாஞ்சிநாதன், இந்திய தேசிய ராணுவ படைத்தளபதி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இன்னும் ஆங்கிலேயரின் தோட்டாக்களினால் ரத்தம் சிந்திய லட்சக்கணக்கான தியாக பெருமக்கள் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு தாங்கள் செய்த தியாகங்களை எப்படி மறக்க முடியும்? ஆணுக்கு பெண் நிகர் இல்லை என்பது போல 1780 தன் படையை வைத்து ஆங்கிலேயருக்கு எதிராக தாக்குதல் நடத்தி ஆங்கிலரை வென்ற ஒரே பெண்மணி வேலு நாச்சியார், தனது சொத்தை விற்ற சுதந்திர போராட்டத்திற்கு செலவிட்ட தென்னகத்தின் ராணி என காந்தியால் அழைக்கப்பட்ட கடலூர் அஞ்சலை அம்மாள், உப்பு சத்தியாகிரத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற முதல் பெண்மணி ருக்குமணி லட்சுமிமதி, வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தில் கலந்து கொண்டதற்காகவும் வரிகோடா இயக்கத்தில் கலந்து கொண்டதற்காகவும் உப்பு சத்தியாகிரத்தில் ஈடுபட்டதால் பிறந்த குழந்தையுடன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட எஸ்.என். சுந்தரம்பாள், சிறை சென்றாலும் சிறைசாலையை கல்விச்சாலையாக மாற்றி அங்குள்ள பெண்களுக்கு கல்வி வழங்கிய அம்புஜத்தம்மாள், இவர்கள் மட்டுமல்லாது சொர்ணாத்தம்பாள், மதுரை கே.பி. ஜானகி அம்மாள், பத்மசாணி அம்மா போன்றவர்களின் பங்கு போற்றுதற்குரியது. இந்திய திருநாடு சுவை மிகப்பெரிய தேன்கூடு. தேன் என்ற நமது இயற்கை செல்வங்களை தங்களுக்கே சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற உரிமை கொண்டாடி தங்கள் வசமாக்கிக் கொள்ள அவர்கள் செய்த சதியினை முறியடித்து நம் நாட்டை விட்டு வெளியேற்றவே நடந்ததுதான் இந்திய சுதந்திர போராட்டம். அவர்களால் சீர்குலைந்த இந்திய தேசம் என்ற அந்த தேன் கூட்டை திரும்பவும் சீராக்கி சுதந்திரம் என்ற தேனை நமது இந்திய மக்கள் சுவைத்திட வேண்டும் என்று நடந்ததுதான் இந்திய சுதந்திர போராட்டம். இந்த தேன் சுவை என்ற நமது செல்வங்களை மீண்டும் தேன் கூடு என்ற நமது நாட்டுக்குள்ளேயே பாதுகாக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் நடத்திய அதிரடி செயல்தான் இந்திய சுதந்திர போராட்டம். இந்திய சுதந்திர வரலாறு இந்திய மக்களின் ரத்தத்தால் எழுதப்பட்ட ஒரு மகா காவியம் என்றால் அது மிக இல்லை. வருங்கால சந்ததியினர்
ஏழைகளின் நல்வாழ்விற்கு தங்கள் இன்னுயிரை நீத்த மக்களின் வரலாறு தான் இந்திய சுதந்திர போராட்டம். சுதந்திரம் ஒன்றே தங்கள் வாழ்வின் லட்சியம் என்ற தத்துவத்தை வாழ்வின் குறிக்கோளாக கொண்டு மரணத்தை கண்டு அஞ்சாமலும் துணிவுடனும் துடிப்புடனும் போராடி தங்கள் உயிர்களை